ஸோ ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ். நார்மலாக கன்வென்ஷனலாக நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்டென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது கிடையாது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபல்ஸில் நம்ம பார்த்த கன்வென்ஷனல் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த ஒரு சயின்ஸ் கிடையாது இங்கே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். திஸ் இஸ் ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஹாவ் சம் ஹிடன் ப்ராப்பர்ட்டி. ஆப்ஜெக்ட் ஹாவ் சம் ஹிடன் ப்ராப்பர்ட்டி. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஐதர் நல்லா இருக்கலாம் ஆர் ரெஃபரன்ஸ் அனதர் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். தட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, when we read a property from the object, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீட் பண்றோம் அண்ட் இட் இஸ் மிஸ்ஸிங், அந்த இடத்துல அது இல்லை. ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலி லுக் ஃபார் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் இட்ஸ் ப்ரோட்டோடைப். புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கலி லுக் ஃபார் த ஆர் டேக் இட் ஃப்ரம் த ப்ரோட்டோடைப். இன் ப்ரோக்ராமிங் this is called as prototypal inheritance. இத தான் என்னன்னு சொல்லுவோம்னா prototypal inheritance அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம் prototypal inheritance அப்படின்னு சொல்லுவோம். இந்த prototype அப்படின்றது இட்ஸ் இன்டர்னல் அண்ட் இட் இஸ் ஹிடன். ஆனா அந்த prototype அப்படின்றது இன்டர்னல் அண்ட் ஹிடன் சொன்னாலும் there are many ways to set. நிறைய வழி இருக்கு அதை செட் பண்றதுக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு வழி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டண்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்கோர் PROTO ப்ரோட்டோ __ அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணுவோம். அண்டர்ஸ்கோர் இது வந்து டபுள் அண்டர்ஸ்கோர், அதனால டண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ __ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் டைரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். Say for example, let parent அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நேம் வந்து எழுதியிருக்கேன், சிவம் அப்படின்னு எழுதியிருக்கேன். calculate age அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். console.log new date of dot get full year minus this dot date of birth. ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்து நமக்கு டேட் ஆஃப் பர்த் வரணும். this dot dob equivalent to dob, let it be, right? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஃபங்க்ஷனாக இருக்குது calculate age அப்படின்றது. let child equivalent to name இருக்கு. It does not have any other property. புரியுதுங்களா? It does not have any other property. Now if we read a property which is not available inside the particular object, it's look and take it from the prototype அப்படின்னு சொன்னோம். It looks and take it from the prototype அப்படின்னு சொன்னோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JavaScript will automatically take it from the parent if it is available in the parent. I am going to look for calculate age அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நான் இருக்குதான்னு பார்ப்பேன். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் prototypal inheritance அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் prototypal inheritance அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, child dot __ PROTO இது ஒரு ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸ், அதை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். child dot __ proto equivalent to parent அப்படின்னு நான் அசைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்க child dot பாருங்க, calculate age is available, calculate age 1976 அப்படின்னு கொடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will return the output. It will return the output 48. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா child __ prototype அப்படின்னு கொடுத்துருக்கல.
புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? புரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Calculate age is a property which is not available in the child. ஸோ நான் இந்த ப்ரோட்டோடைப் கொடுத்த உடனே என்ன பண்ணுது? ப்ரோட்டோடைப் என்னன்னு சொல்கிறேன்? பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் லுக்ஸ் ஃப்ரம் த பேரண்ட். பேரண்ட்டில் பார்க்குது. பேரண்ட்டில் பார்த்துட்டு என்ன பண்ணுது? அதை ஒர்க் அவுட் பண்ணுது. Hope you understand. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட் இஸ் த புரோட்டோடைப் ஆஃப் த சைல்டு. பேரண்ட்ன்றது என்ன? இட்ஸ் அ புரோட்டோடைப் ஆஃப் சைல்டு. ஆர் நல்லா புரிஞ்சுங்க, பேரண்ட் இஸ் த புரோட்டோடைப் ஆஃப் சைல்டு. பேரண்ட்ன்றது சைல்டோட புரோட்டோடைப். ஆர் சைல்டு புரோட்டோடைபிக்கலி இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் பேரண்ட். இப்படியும் சொல்லலாம். புரியுதா? ஹியர் we can say that parent is the prototype of the child. parent வந்து என்னன்னு சொல்லுவோம்? சைல்டோட prototype அப்படின்னு சொல்லுவோம். or child prototypically inherits the properties from the parent. இதுதான் prototypal inheritance அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? prototypal inheritance அப்படின்னு சொல்லுவோம். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இங்கே சைல்ட் டாட் ப்ரோட்டோடைப் இங்கே நான் இதை கொடுத்துருக்கேன். சைல்ட் டாட் ப்ரோட்டோடைப் இஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அவைலபிள். நான் ப்ரோட்டோடைப் செட் பண்ணல. பேரண்ட் வந்து ப்ரோட்டோடைப் இல்லை இப்போ சைல்டுக்கு. இப்போ சைல்ட் டாட் கால்குலேட் ஏஜ்னா கால்குலேட் ஏஜ் cannot be defined. கரெக்டா? பிகாஸ் இட்ஸ் லுக்ஸ் ஃபார் த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வித்தின் த சைல்டு ஆப்ஜெக்ட். சைல்டு ஆப்ஜெக்டில் அது கிடைக்காது. பிகாஸ் இட்ஸ் அவைலபிள் இன் த parent class which cannot be the prototype right now. So இங்கே prototypically inheritance ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? சைல்டு கால்குலேட் ஏஜ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எசென்ஷியல். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் எசென்ஷியல். அப்போ என்ன ஆகும்? நான் பேரண்ட்டை வந்து சைல்டுக்கான ப்ரோட்டோடைப்பாக அசைன் பண்ணுறேன். ஆர் சைல்டு வந்து ப்ரோட்டோடைபிக்கலி இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ், பேரண்ட் ஆப்ஜெக்ட். இட்ஸ் நாட் அ கிளாஸ். ஸோ அதுதான் நான் சொன்னேன். யூ டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் நாட் த கன்வென்ஷனல் சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ். இங்கேயும் ரீயூசபிலிட்டி தான், பட் அது கிடையாது. இந்த எக்ஸ்டென்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை ப்ரோட்டோடைபல் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. இன்னும் நிறைய விஷயம் இதில் பற்றி பேச போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ நான் சைல்ட் டாட் ப்ரோட்டோடைப் __ பேரண்ட் என்பதை செய்வதற்கு பதிலாக இங்கே நான் ப்ராப்பர்ட்டியாக டிஃபைன் பண்ண முடியும். எப்படி? __ proto _ parent. ஸோ பேரண்ட்டை வந்து நான் இது பிகாஸ் திஸ் இஸ் த ஹிடன் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன், விச் இஸ் ஹிடன் அப்ஸ்ட்ராக்டட் இன்சைட் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே இருக்குமா? இருக்கும். பாருங்க, இதுவும் சேம். It displays 48. நான் ரிட்டர்ன் பண்ணுறோம். நான் வருது. பக்காதா?
PARENT தானே. தப்பு பண்ண உடனே கம்பைல் ஆகும், கரெக்டாக கண்டுபிடிக்கும். அதெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனால் அவுட்புட்டை மட்டும் நான் கொடுக்குறான். என்ன ப்ராப்ளம்? கால்குலேட் ஏஜ் கொடுத்துட்டேன். child dot calculate age here set பண்ணியாச்சு, parent set பண்ணியாச்சு. But in this case it's working, no? Here where? Okay. One minute. என்ன பாப்போம், அதெல்லாம் ஒன்று. Child is not defined. And now ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஒர்க் ஆனிச்சு இல்லை? ஒர்க் ஆகுது. இப்போ ஒர்க் ஆகுது. 48 2001 ஒர்க் ஆகுது. 23 ஏஜ், சைல்டோட ஏஜ் 23. ஒர்க் ஆகுது. ஃபைன், இட்ஸ் ஓகே. ஸோ இதை ஹைட் பண்ணுறேன். இது ப்ரோட்டோடைப் ஷைனிங்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். நவ் ஆல்சோ இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோ அப்படின்றது ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ வந்து பேரண்ட் அசைன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணும். இஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அவைலபிள் இன் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இட்ஸ் ட்ரை டு கெட் இட் ஃப்ரம் த பேரண்ட். ரைட்? எஸ் of course. இங்கே நான் இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று எழுதுறேன். குவாலிஃபிகேஷன் எழுதுறேன். ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்றத எழுதுறேன். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா PhD அப்படின்னு எழுதுறேன். ஓகே, குவாலிஃபிகேஷன் PhD அப்படின்னு எழுதுறேன். இப்போ this is the properties from the child. Okay, let look qualification underscore proto colon child. ஸோ இதோட ப்ரோட்டோடைப் என்ன? child அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ if you are looking for the look qualification dot qualification, because that is not available over here. இதான் prototype shining அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? console.log of look qualification qualification property extract பண்ணிட்டு வரும் பாருங்க. look, this is available. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? prototype shining அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சைல்டு அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ப்ரோட்டோடைப் ஆஃப் லுக் குவாலிஃபிகேஷன், ஆர் லுக் குவாலிஃபிகேஷன் ப்ரோட்டோடைபிக்கலி இன்ஹெரிட்ஸ்
the properties from the child class. If it is not available in the child class, again it's look from the parent class. Check பண்ணிக்கலாமா? Control X போட்டு தூக்கிட்டேன் இதை. இப்போ நான் எங்க இந்த ப்ராப்பர்ட்டி இங்க ஃபிக்ஸ் பண்றேன். So chaining. So listen carefully. The same result will be available because look qualification, now it's prototype of the child, prototypically inherit from the child, or child is the prototype of look qualification. The qualification is not available here, so again it looks from the parent. So parent consists of the qualification. If it is not available, again you look from some other space. அது என்ன prototype பார்க்கும். prototype அப்படின்றது it's again prototype வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டா மாறும். Okay, that is object. Console dot log of underscore underscore proto underscore underscore underscore. Oh, this is statement la. Look for some other time. Okay.